இப்பவே வெளியில வரணும். எங்க மாமா சொத்து என் கைக்கு வர்றதுக்கு ஒரு ராட்சசிய சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், உன் பொண்ணு கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னங்க இப்ப சாப்பிடு. நீ ஏதாவது விளையாட்டு காட்டி குழந்தை மனச மாத்த. தேவசேனாவுக்கு ஜானகி இல்லாத குறையே தெரியாது. தேவசேனா, மாயாவ உங்க அப்பாவோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. மணிகா ஐயா, சமயக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? என்னென்ன வெரைட்டி வேணும்ன்றதையும் சொல்லிடு. என்ன? சரிங்கய்யா. தர்மா, மாமா, மாயாவுக்கு எந்தெந்த புடவை பிடிக்குதோ அது என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு திருப்தியா இருக்கணும். கண்டிப்பா மாமா. நாங்க ரெடிண்ணா. நாங்க ரெடினா. எல்லாரும் வந்தாச்சு. லீலாவும் மாயாவும் எங்க? வருவாங்க. சரி சரி. என்னங்க, நம்ம பொண்ணு காணுங்க. என்னம்மா சொல்ற? வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேனா, எங்கேயுமே காணோம். இங்க தான் இருப்பா, நல்லா போய் தேடி பாரு. எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது மாமா. என்னப்பா சொல்ற? உங்க தங்கச்சி தேவிதான் அவளை கடத்தி வச்சிருக்க. மாயா இருக்கிற இடம் உங்க தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியும். என்ன விளையாடுறீங்களா? இந்த வீட்ல எந்த கல்யாண பொண்ணு காணாம போனாலும் பழைய தூக்கி ஏமலதான் போடுவீங்களா? நான் சொன்னேன் இல்லன்னு, இதுக்குதான் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். நீங்க தான் கல்யாண வேலையை பாருன்னு சொன்னீங்க. இவர் பொண்ணு காணாம போச்சா, அந்த பழைய தூக்கி ஏமேல போட்டு நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாரு பாருங்க. நேத்து ராத்திரி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்க பையன் என் பொண்ண தப்பா பார்த்தான். அவனை கண்டிக்காம நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அந்த கோவத்துல தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னேன். நான் உங்களுக்கு கூட பிறந்தவளா நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், அவளை விட்டுருங்க. அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. லீலா, நான் தான் உங்க பொண்ணு எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல, அவர் தான் சொல்றாருன்னா நீங்களும் அதே சொல்றீங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? சந்தேகத்துக்கு இடம் வச்சேனா அவங்க கேட்கதான் செய்வாங்க. என்ன சந்தேகத்துக்கு இடம் வச்சுட்டேன்? இப்படிதான் உன் பொண்ணு காணாம போனப்போ என்னைய சந்தேகப்பட்ட. கடைசியில உன் பொண்ணு ஓடக்காலி பட்டம் வாங்கிட்டு ஓடி போனா. அதே மாதிரிதான் இவர் பொண்ணு எவன் கூடவாது ஓடி போயிருப்பா. வாய்க்கு வந்தபடி பேசாத, தெரிஞ்சா சொல்லு. என்ன நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்க? இவர் பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நம்பணுங்கிறதுக்காகவே இது வரைக்கும் நான் செய்யாததை செய்யதான் போறேன். என் வாய் வார்த்தைக்கு மரியாதையும் நம்பிக்கையும் இல்லாம போயிடுச்சு. அதனால்தான் கற்பூரத்தை ஏத்தி கொண்டு வந்திருக்கேன். இவங்க பொண்ணு நான் எதுவுமே பண்ணலன்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றேன். அதுக்கப்புறமும் நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இப்போ அது நம்புறீங்களா? என்ன நேத்தி கூட இவரு எம்எல்ஏவா நிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாரு. அது பிடிக்காத யாரோ ஒருத்தங்க கூட இத பண்ணிருக்கலாம்ல. ஏப்பா, அவ சொல்றது சரிதானே? என் மேல கை வச்சுட்டேல, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்கணும்? பொன்னம்பலம் அவன் தான் பண்ணிருப்பான். எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்க கூடாதுன்னு என் பொண்ணை தூக்கியிருக்கானா? இப்போவே போய் அவனை தூக்குறேன். என் பொண்ணு கிடைக்கலனா ஒரு கொலையே நடக்கும். அடாமூர்த்தி,
என்ன மன்னிச்சிருப்பா. பார்ட்டியில உன் மாப்பிள்ளை மேல தண்ணி ஊத்துனதையும் சிக்கன் பீஸை தூக்கி போட்டதும் வச்சு நான் என்னமோ உன் மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டுதான் நீ நினைச்சிட்ட. கோபத்துல நானும் வார்த்தையை விட்டுட்டேன். அதான் உன்னை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன பேச போற? நேத்து கல்யாணம் நடக்காதுன்னு சவால் விட்ட, இன்னைக்கு என் பொண்ணை தூக்கிட்ட. இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரே கட்சிக்காரன பிரச்சனை பேசி தீர்த்துட்டு போலான்னு வந்தா நீ புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புற. ஓம் பண்ண நான் எப்பயா தூக்குறேன்? கொடஞ்செடுத்த அரசியல்வாதினா நீ எங்கிட்டே அரசியல் பண்றியா? என் பொண்ணை கடத்திட்டு போய் வச்சுட்டு நீயா என்ன தேடி வந்து பேசிட்டா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? நான் நம்ப மாட்டேன். உனக்கு போட்டியா வந்துருவேன்னு என் பொண்ணை தூக்கிட்டல. யோ, போட்டின்னு வந்தா எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவனா? கேவலமா உன் பொண்ணை கடத்தி காரியம் சாதிக்கிறவன்ல. யோ, ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே எதிரி நீதான். நீ அவளை தூக்கலைனா அவ என்ன மாயமா மறைச்சிட்டாளா? உன் பொண்ணு காணாம போனதுக்கு பின்னாடி என்ன மாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த அரண்மனையை பார்த்து மிரள்ற அளவுக்கு இந்த அரண்மனைக்குள்ள ஒரு மர்மம் இருக்குயா. அத புரிஞ்சுக்காம இருக்க உன்கிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லையா? ஐயா, நீங்க கேளுங்கய்யா. அந்த மர்மத்தை உங்கள எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அது இருக்கிறத உங்கள எத்தனை பேரை காட்டியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு காட்டுச்சு, நான் பார்த்தேன். யோ, பொண்ணு எங்கன்னு கேட்டா மர்மம் கிர்மன்னு கதையா விடுற. நான் கதை விடலையா, ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். என்னையா ஆதாரம் இருக்கு? அப்படி என்னையா மர்மம் இருக்கு? ஆவி இருக்கு. இந்த வீடு முழுக்க ஆவி இருக்கு. யோ, என்னையா புழுகுற? நீ நம்பல? இவனை போட்டோ எடுக்கிறேன் பாரு. இப்ப பாரு, கிட்ட கேமராவில் உன் மாப்பிள்ளைய நல்லா பாரு. இப்ப கேமராவில் உருவம் தெரியுதா? தெரியுது. கிளிக் பண்றேன், இருக்காது பாரு. ஆவி இருக்கு. மறுபடியும் உருவம் தெரியுதா? தெரியுது. இப்ப கிளிக் பண்றேன், இருக்கான்னு பாரு. போச்சா? இப்பாவது நம்புறியா? இந்த வீட்டுக்குள்ள ஒரு மர்மம் இருக்குடா. மாமா, அண்ணா கொஞ்சம் மாமா கிட்ட போனை கொடுங்க. நீங்க போனை வாங்கி பாருங்க. மாமா, இப்ப மாப்பிள்ளைய பாருங்க மாமா. இந்த போன் வழியா பாருங்க மாமா. உருவம் தெரியுதா மாமா? கிளிக் பண்ணுங்க மாமா. மறைஞ்சு போச்சு. மாமா,
இன்னொரு தடவை பாருங்க மாமா. உருவம் தெரியுது பாருங்க மாமா. பாத்தீங்களா மாமா? மறைஞ்சு போச்சு. மாமா, ஆவி இருக்குது மாமா. நானே எங்க அப்பா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் மாமா. ஆனா அவர் நம்பல மாமா. மாமா, ஆவியா என்னன்னு தெரியல மாமா. ஆனா ஒரு மர்மம் இருக்கு மாமா. இது வரைக்கும் சாமி சாமின்னு சொல்லி ஏமாத்தினது பத்தாதா? இப்போ ஆவியா? நானே சொல்றேன், இந்த வீட்ல ஆவி இருக்கு. என்ன ஆவினா, அது ரொம்ப நல்ல ஆவி. அதுலதான் இட்லி வேகுது, சோறு வேகுது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா கொட்டிக்கிறோம். அதை தவிர எந்த ஆவியும் இல்ல, பேயும் இல்ல. அம்மா, கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் தான் இந்த கேலி கிண்டல் எல்லாம். ஆவிங்களை பத்தி எனக்கும் கொஞ்சம் தெரியும். நான் உணர்ந்து சொல்றேன், இந்த வீட்டை துஷ்டமா ஏதோ ஒன்று உலவிட்டு இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் எந்த நல்லதும் நடக்காது. ஐயா, நீங்க இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். உங்க மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அந்த மரியாதையில சொல்றேன், விஷயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இந்த அரண்மனைக்கு என்ன சாங்கியம் பண்ணணுமோ அதை உடனே பண்ணிருங்க. அசால்ட்டா விட்டீங்கன்னா பெரிய அசம்பாவிதமே நடக்கும். தர்மா, என்னைக்குமே நான் உன்னை எதிரியா நினைச்சதுலடா. பொண்ணை காணோங்கிற பார்த்து சுதாரிச்சு நடந்துக்க. நான் வரேன். மாமா, மாமா, என் பொண்ணு காணாம போனது அந்த ஆவியோட வேலை. அந்த ஆவி மாயாவை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி காப்பாத்துங்க மாமா. இரு, தம்ரானுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, நான் ராஜசேகர் பேசுறேன். பரையோ இங்க ஒரே பிரச்சனையா போச்சு சாமி. எல்லாருக்கும் ஒரே பயமா இருக்கு. நீங்க உடனே வரணும் சாமி. ஞான் வெளியூர்ல பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க. மத்தியானம் வந்துருவேன். என்ன இந்த நேரம் பார்த்து நீங்க வெளியூர்ல இருக்குன்னு சொல்றீங்களே? இங்க மாயாவை காணணும், குடும்பமே எல்லாம் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு சாமி. கொஞ்சம் எப்படியாவது சீக்கிரம் வரதுக்கு பாருங்க. ஒன்னும் பயப்படண்டா. ஞான் പറയുന്നത് ചെയ്താ മതി. மாயாவுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சொல்லுங்க சாமி, செய்யறோம். உங்க பூஜை ரூம்ல யஜுர்வேதத்தின் புக் இருக்கும். அதுக்கு கீழே பரமபத விரிப்பு இருக்கும். பரமபதம் விளையாட்டு மாத்திரமல்ல, அது சோதனை நேரத்துல திசை காட்டுற வழிகாட்டியான. அதை எடுத்து ஒண்ணு விரிங்க. அதுல மாய உபயோகப்படுத்தின மோதிரமோ தோடோ எந்தெങ്കിലും ஒரு நகையை எடுத்து பெண்ணுக்கு உரிமையானவங்க கண்ணை மூடிட்டு அந்த பரமபதத்துல வைங்க. അങ്ങനെ ചെയ്താൽ மாயைக்கு பிரശ്നം ഉണ്ടെങ്കിൽ നമുക്കറിയും. நகை வைக்கிற இடத்துல ஏனி உണ്ടെങ്കിൽ மாயாவுக்கு பிரச்சனை இல்ல, அவ திரும்பி வந்துடுவான்னு அர்த்தம். அப்படி இல்லாம அந்த இடத்துல பாம்பு வாயு உണ്ടെങ്കിൽ ஏதோ பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். மாயாவோட நிலைமைய பரமபதம் காட்டும். நிலைமை എന്താന്ന് தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. പിന്നെ എന്ത് ചെയ്യണമെന്ന് ഞാൻ പറയാം. சரி சாமி, வாங்க வாங்க. Will every
மாயாவுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் தைரியமா இருங்க. கடவுளை நல்லா கும்பிட்டுக்குங்க. மாயா உபயோகப்படுத்தின பொருளை எதையாவது கண்ணை மூடிட்டு வைங்க. இந்தாங்க. ஆண்டவா, என் பொண்ணை காப்பாத்து. மாமா, என் பொண்ணை காப்பாத்துக்க மாமா. அவ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கான்னு பரமபதம் காட்டுது. ആരെ കൊണ്ടാ പ്രശ്നംന്ന് നമുക്ക് தெரிஞ்சாகணும். അത് ഞാൻ പറയുന്നത് പോലെ ചെയ്താൽ കണ്ടുപിടിക്കാം. அரண்மனை வாசல்ல ചുവപ്പ് துணியில ஒரு முடிப்பு தொங்கும். அதுல மந்திரிச்ச தேங்காய், எலுமிச்சம்பழம், மிளகா, படிகாரம் எல்லாம் இருக்கும். அதுல எலுமிச்சம்பழம் மாத்திரம் எடுத்து அதை 2 பாதியா வெட்டி முன்பக்க வாசல்ல 2 பாகத்திலையும் வைங்க. 2 பகுதியா வெட்டி வச்ச மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் 3 நிமிஷத்தில் செவப்பாயிட்டு மாறியுங்கள். அவளுக்கு நரசக்தியை கொண்டு, அதாவது மனித சக்தி கொண்டு ஏதோ பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம ஒரு பட்ச அது பத்தி எரிஞ்சால் கண்டிப்பாயிட்டு வீட்டில் துஷ்ட சக்தி இருக்கு. அது இருக்கிற இடத்துல நீங்கள் யாரும் இருக்கான் பாடில்ல. வீட்டுக்குள்ள போக வேண்டாம், எல்லாரும் வெளியே இருங்க.
உள்ள வெளியே